ஸ்ரீ அட்சயம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள். திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு ஜூன் 2ஆம் தேதி தான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ மேஷ ராசி. மேஷ ராசிக்கு குரு 4ஆம் இடத்துல உச்ச குருவாக போய் அமர்றார். அப்போது உங்களுக்கு ஓவராலாக இந்த குரு பெயர்ச்சியில் நிறைய சுப விரயங்கள் கொடுக்குற குருவாக தான் இப்போ வந்திருக்கிறாரு. இவர் 8, 10, 12ஆம் இடங்களை பார்வையிடுறார். 4ல் உள்ள குரு இதுவரைக்கும் உங்களுக்கு உயர்கல்வியில் தடைகள் இருந்திருந்தால் அதை சரி பண்ணுவார். உயர்கல்வி எந்த ஒரு தடையும் இல்லாமல் கண்டினியூ பண்ணலாம். அம்மாவோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அதுக்கு தகுந்த காலகட்டம். குழந்தைகளுக்காக நிறைய சுப செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். அவங்களோட படிப்புக்காக, வேலைக்காக பணம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட இளைய சகோதர சகோதரிகளோட ஆதரவு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். 8, 10, 12ஆம் இடங்களை பார்க்குற அந்த குரு ஏதாவது உங்களுக்கு தடைகள் இருக்குது, கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதையும் இருக்குது அப்படின்னாக்கா அதை தீர்த்து வைப்பார். திடீர் அதிர்ஷ்டங்களை உருவாக்குவார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமும் எடுத்துக்கணும். அதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ யாராருக்கெல்லாம் சுகர் இருக்கோ, ப்ராப்ளம் இருக்கோ அவங்கெல்லாம் ரெகுலராக சுகர் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பெருசாக எதுவும் பிரச்சனைகள் வராது. குருனால நிறைய நற்பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்களுக்கு கொஞ்சம் நீங்கள் விரயம் பண்ணுற மாதிரி இந்த சூழல் உருவாகும். சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். தைரியமாக சொந்த தொழிலில் ஈடுபடலாம். கோயில் திருப்பணிகள், ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் மேற்கொள்ளலாம். வெளிநாடு படிப்புக்காகையோ இல்லை வேலைக்காகையோ போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு காலகட்டம். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு எல்லாமும் நல்லபடியாக நல்ல பலன்களை தான் கொடுக்கும். நல்லதே நடக்கும். வணக்கம்.